ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சமையல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தா மிக்ஸ்டு சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்ஸி வந்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நீங்கள் இது சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை பிடிக்கலைன்னா நீங்கள் போட வேண்டாம். நாட்டிலலாம் கடுகு போட மாட்டாங்க. உங்களுக்கு சூடு நமக்கு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே கடுகு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி இலைலாம் சேர்த்தா நல்லது தான். அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இதெல்லாம் மசாலாவாக மொத்தமாக நீங்கள் பொடி பண்ணினா அந்த பொடியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிக்கலாம். இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் அரைக்க கூட செஞ்சுக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, மசாலா இதெல்லாம் வந்து மிக்சியில் வறுத்து நீங்கள் அரைச்சி கூட வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னென்ன சப்ஜி வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு நான் தான் போடுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இதெல்லாம் நான் அதான் இப்போ கேரட் அதிகமாக போட்டிருக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. எல்லாத்தையுமே இப்போ வந்து போட்டுட்டு அப்படியே உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட தண்ணி நிறைய ஊற்றுங்க. ஊற்றி அது நல்லா வேகட்டும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு பொடி வந்து நீங்கள் வந்து திரித்து வச்சுக்கணும். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் பொடிகள் வந்து எப்போவுமே நல்லா வறுத்து வந்து திரித்து வச்சுக்கணும். சும்மா அப்படியே வறுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்ஜிகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேராது. கூட்டாக இருந்தாலும் சரி, சப்ஜியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே வந்து பருப்பை நீங்கள் தூவி சாப்பிட்டுக்கும்போது உங்களுக்கு டெய்லியே பருப்பு வந்து சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொடியெல்லாம் வந்து காய்கறி பண்ணுறீங்க, அது மேலே பருப்பு பொடியை தூவி பண்ணும்போது பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம். பாசிப்பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி தான் நான் நல்லா வறுத்து வச்சுருப்பேன். காய்கறி மேலே வந்து அப்படியே தூவி சாப்பிடும்போது டெய்லியே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து வந்து கிடைக்கும். பருப்பு சத்து வந்து சாப்பிட்ணுனாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நிறைய நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது கூட மிளகாத்தூளும் திரித்து வச்சுக்கலாம். வெறும் பருப்பு 5-6 மிளகாத்தூளை திரித்து வச்சா சப்ஜி கூட போட்டுக்கலாம். இப்போ கெட்டி ஆகலத்தை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நிற்கிதுன்னு நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். தண்ணியை ஊற்றி நல்லா வச்சு அதுமாதிரி குழம்புக்கு அப்படி தான் வச்சு கடைசியாக அதை ஊற்றி நல்லா கிண்டிடுவேன். அப்போ வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துடும். ஏன்னா சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சில பேர் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க, சில பேர் இந்த கெட்டியாக சாப்பிடுவாங்க. அதை நல்லா தின்னும்போது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு. அப்படியே வச்சாலும் கொஞ்சம் ஓரளவு வெட்டினா போதும். ரொம்ப பெருசாக வந்து வெட்டணும் இது கிடையாது. சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நேற்று ராத்திரி நான் தான் பண்ணினேன். எப்போவுமே இதான் வந்து பண்ணுவேன். பன்னீர் வந்து இதில் வந்து நான் பன்னீர் போட போகிறேன். பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து வச்சிடுறேன். இந்த பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரித்து வச்சுக்கேன். சில பேருக்கு பச்சையாக போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொரித்து வச்சுக்கலாம். தனியாக நான் தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி பொரித்து வச்சுருக்கேன். பொரித்து வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டுருங்க. நல்லா கொதிக்குது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் பன்னீர் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குவாங்க. டெய்லி 1/2 கிலோ பன்னீர் இல்லாமல் கிடையாது சப்பாத்திக்கு. இந்த பன்னீரை தனியாகவும் சப்ஜி பண்ணலாம். அதை வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் நான் பண்ணி காட்டுறேன். பன்னீர் வந்து நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லியே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பன்னீர் சாப்பிடுவாங்க, சாத்துக்கு போடுவாங்க. பன்னீர் இல்லாமல் கிடையாது. எல்லோரும் 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுருப்பாங்க. பொதுவாக நான் அதை நான் சாப்பிட்றதே இல்லை. இப்போ பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோ போடுறேன், மறக்காமல் பார்த்தா ஆதரவு கொடுங்க. நன்றி.